மீனராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட சோதனைங்க. எல்லா கிரகமும் ஒன்றா சேர்ந்து இவங்களை சமீப காலமாக கொஞ்சம் ஆட்டி தான் படைச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ உங்களை கை தூக்கி விடுறதுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அவரோட பலத்தை இந்த நேரம் ரொம்ப ஆரவாரமாக கூட்டிக்கிட்டு உங்கள் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அதாவது அவருடைய பார்வைங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நீங்கள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், இந்த ஜூலை மாதம் எல்லாமே உங்களால் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் மீன ராசிக்காரங்க மனசுக்குள்ளேயே நிறைய விஷயத்துல கூமுறிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? ஏதாச்சும் கஷ்டம்னா வெளியே சொல்றது இல்லை. அதாவது வெளியே அழுதா மட்டும் என்ன ஆக போகுதுன்னு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பீங்க. காசு விஷயமா இருக்கட்டும், சொந்த பந்த வழியிலையா இருக்கட்டும், குடும்பத்திலேயே கூட. நிஜ வாழ்க்கையில ஏகப்பட்ட பாதிப்புங்க. மனசுல அதுல போதா குறைக்கு 1008 கற்பனையான கவலை வேற. இப்படி ஆகிருமோ அப்படி ஆகிருமோன்னு நிஜ வாழ்க்கையில ஏகப்பட்ட பாதிப்பு எல்லாமே சந்திச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள சாதகமாகவும் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இந்த மாதத்தில் எதெல்லாம் உங்களுக்கு சாதகம், எதெல்லாம் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மீனராசிக்காரங்களை பற்றி ஒரு சில விஷயம் சொல்லி ஆகணுங்க. வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப மிடுக்கா கோபக்காரங்க மாதிரி ஏன்னா கொஞ்சம் இருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுன மனசு தான். யாராச்சும் கஷ்டம் நின்னா தான் மடியில் இருக்கிற காசு இல்லைனா கூட கடை வாங்கியாவது கொடுக்குறாங்க. கர்ணம் பரம்பரை இவங்கன்னே சொல்லலாங்க. கடையில் வள்ளல்ல ஒரு வள்ளல்னே சொல்லலாம் இவங்களை. இவங்க மனசு எப்பவுமே குடும்பத்துக்காக தான் இடம். அம்மாவையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, வாழ்க்கை துணையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சில நேரம் எல்லாமே 2 பேரையும் சரி கட்ட முடியாமல் முழிப்பாங்க பார்த்தீங்களா? 2 பேர்த்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இவங்களோட பெரும்பாடு தான் வாழ்க்கையில். அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா வெளியே சொல்லிக்கவே மாட்டாங்கங்க. அதுவும் ஆண்களாக இருந்துட்டா ஆண்கள் அழுதுட்டா அசிங்கங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே போட்டு பிடுங்கிட்டு தனியாக உட்காந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனால் 10 நிமிஷம் இவங்க மனசில் இருக்கிறத அப்படியே பேசி பாருங்களேன், அப்படியே கண்ணீருங்கிறது மாலை மாலையாக வரும். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட கஷ்டத்தோடு வச்சுருக்குறாங்க. வெளியே காட்டுறது இல்லைங்க, அவ்வளவுதான். மனசுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரோடும் ரொம்ப இலகுன மனசு தான். யாராவது 4 வார்த்தை மனசில் இருக்கிறத கேட்டுட்டா போதும் அப்படியே கொட்டுவாங்க. ரொம்ப யதார்த்தமானவங்க. காசெல்லாம் சம்பாதிப்பாங்க. ஆனால் அதை வச்சு சேர்த்து பெரிய ஆள் ஆகணுங்கிற நினப்புங்கிறது நேரம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற பழப்பை எந்த கஷ்டம் இல்லாமல் ஓட்டுனா போதுங்கிற மாதிரி தான் இப்போ உங்கள் மனசெல்லாம் இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட இப்போ இந்த நேரம் காசு தங்குறது இல்லைங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதுதான் ஒரு நிஜமான ஒரு உண்மையே. நிஜ உலகத்தில் வாழ்றதோட சில நேரம் என்னென்னா கற்பனையான உலகம் கொஞ்சம் அதுலேயே வாழ்ந்துடுறாங்கங்க. நாளைக்கு அப்படி செஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது செய்யறதுக்குள்ளேயே காலம் ஓடிடுது. இந்த நேரம் எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுவும் பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட யாரும் போய் பேசி தப்பிக்கவே முடியாது. மற்றவங்க ஒன்று வச்சுட்டு அதாவது வெளியே ஒன்று உள்ள ஒன்று பேசுவாங்க. ஆனால் அது சீக்கிரம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது வெளியே காட்டிக்க மாட்டாங்க. சரி போனால் போயிட்டு போகுதுன்னு விட்டுருவாங்க. குடும்பத்தில் எப்பேற்பட்ட சண்டை சச்சரவு வந்தாலும் பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அனைத்தையும் தாங்கிட்டு வாழ்கிற ஒரு ஜீவன் ஏதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அதிசய பிறவியாக இருக்கக்கூடிய இந்த மீனராசி பொண்ணுங்க தான். பொறுமை ஓரளவுக்கு தாங்க கொஞ்சம். ஆனால் சோதிக்கிற வரைக்கும் நீங்கள் சோதிச்சுக்கலாம். ஆனால் கோபப்பட்டுட்டா அதை அந்த கோபத்தை யாரையும் சாந்தப்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு கோவப்படுவாங்க. சாமி பக்தியெலாம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். குலதெய்வம் ஜோசியம் பரிகாரம்னு குடும்பம் நல்லா இருக்கணும்னு தினமும் விளக்கத்தை சாமி கும்பிடுக்கிறதுக்கு இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா இது ஒரு ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் தெரியுங்க, மனசுக்கு இது ஒரு நல்ல விஷயம்தான். அதனால் மீனராசி பொண்ணுங்க நீங்கள் இதை செய்கிறது தப்பே இல்லை. எந்த வீட்டுக்கு இவங்க மருமகளாக போகிறாங்களோ அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் தன்னால் வந்துடும். கணவனுக்கு ஒரு கஷ்டம்னா முதலாக தோல் கொடுக்குறவங்க இவங்க தான். பிள்ளைங்கள சரியாக வளர்க்குறதுலையும் இவங்க அவ்வளோ கெட்டிக்காரன்னு சொல்லலாம். யாராச்சும் சின்னதாக ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டா கூட அவங்க மனசு போட்டுக்கிட்டு பல நாள் யோசித்து அழுதுகிட்டே இருப்பாங்க. இவங்ககிட்ட அன்பாக 4 வார்த்தை பேசினா தான் உயிரியே கொடுக்கவும் துணிகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனராசி பொண்ணுங்க தான். 2 பேருமேங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க. இவங்களை ஏமாத்துறதும் லேசு. ஆனால் இவங்க எல்லாரும் சட்டம் கொஞ்சம் நம்பவும் செஞ்சிடுறாங்க. ஆனால் ஒரு வாட்டி இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா அப்புறம் இவங்க மனசில் இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். இப்படிலாம் இருக்கிற மீனராசிக்கு இந்த குறிப்பாக இந்த ஜூலை மாதம்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யறது வேண்டாம். வருமானம் வரதுக்கெல்லாம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை சாதாரணம் இல்லை, அருமையாக தான் இருக்குது.
புதுசாக வந்து லாபம் ஓரளவுக்கு கிடைக்குதேன்னு முதலீடெல்லாம் இந்த மாதம் எதுவும் செய்கிறது வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. இப்போதைக்கு நீங்கள் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, கடையோ தொழிலோ சுமாரான லாபம் வந்தால் கூட நல்லா தான் இருக்குது, அதில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. கல்லாப்பட்டி நிறையிற அளவுக்கு காசு இல்லைன்னாலும் பெருசாக பாதிப்பு இல்லை. வேலை பார்க்குற இடத்துலாம் பொறுப்பு கொஞ்சம் தேடி வருங்க. சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் சீக்கிரமாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட வெட்டி பேச்செல்லாம் வேணாம். வம்பே கொஞ்சம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களால வரதுக்கான விஷயம் தான், அதுவும் பேச்சால தான் வம்பு வரும். கொஞ்சம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுத்துக்கிறது பரவாயில்ல. வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க. வெட்டு பேச்சு பஞ்சாயத்துலாம் போகவே கூடாது. வார்த்தை வந்து ஏதோ ஒரு இடத்துல தடிச்சிரும், அது பார்த்தீங்கன்னா வம்பாக மாறும். நீங்கள் ஒன்று சொல்ல போவீங்க, அது வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. யாருக்கும் ஜாமீன் கைதெல்லாம் போடாதீங்க. கை மாத்தா காசு கொடுத்தா திரும்ப வர்றது கஷ்டம். கடன் வாங்குறது வேண்டாம், கொடுக்குறதும் வேண்டாம். மனசில் போதா குறைக்கு ஒரு பயம் இருக்குது, குழப்பம் இருக்குது. அதனால தூரதேச பயணத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறதான் பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு பாருங்களேன், இந்த நேரம் வந்து ஒரு ரொம்ப தூரம் போகணும்னு நினச்சிங்கன்னா உடனே கொஞ்சம் அமையாது, கொஞ்சம் தடங்கலாங்கி தான் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் கொடுத்துக்கணுங்க. கைகால் வலி, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். கண்ட சாப்பாடெல்லாம் வெளியில் சாப்பிடக்கூடாது. காரசாரமாக சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உடம்பு வந்து நீரேற்றம் வச்சுருக்க பாருங்க, சூடு பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதனால உடம்பு நீரேற்றம் வச்சுருக்கிறது தான் பரவாயில்ல. முடிஞ்ச வரைக்கும் வீட்டு சாப்பாடை பத்தியமாக சாப்பிடுங்க. உடம்பு வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தான் இல்லை, குழந்தைங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி இந்த விஷயம் வந்து பொருந்தும். உடம்பு விஷயத்தில் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஜென்மசனி காலம் வேற, மனசில் தேவையில்லாத பயம் குழப்பம், தூக்கம் வர சரியா இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருங்க. கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையிலையோ அதே மாதிரி இருக்கிற தொழிலையோ பாதிப்பு இல்லை. வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சா கூட ரொம்ப நாளாக ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வண்டி அமைகிறதுக்கான யோகம்லாம் இருக்குது. ஜென்மசனி நடக்கிறதால புது வண்டி எடுத்தாலும் சரி, பழைய வண்டி ஓட்டினாலும் சரி, ரோட்டில் போகிறப்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். மெதுவாக தான் போயிட்டு வரணும். பூர்வீக சொத்து, நில சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்து ஏதாச்சும் இருந்தால், கோர்ட்டு கேஸுன்னு இழுத்துக்கிட்டு இருந்தால் அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னே சொல்லலாம். புதுசாக இடம் வாங்குறதோ, வீடு கட்ட ஆரம்பிக்கிறதோ, ஒரு நல்ல அஸ்திவாரம் போடுறதுக்கு காலம் நல்லா கணிஞ்சு வந்திருக்குது. கை காசு பார்த்தோம்னா பேங்க் லோன் மூலமாக கூட காரியம் எல்லாமே நல்லபடியாக முடிகிறதுக்கான நேரம் இந்த நேரம்னு சொல்லலாம். ராசிக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதால தட்டி போன இந்த கல்யாண பேச்செல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. நல்ல இடத்துல இருந்து வரணும் அமைகிறது, மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்களாம் தேடி வந்து பேசுவாங்க. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக குழந்தைங்க இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பரவாயில்லைங்க. இந்த மாதம் குலதெய்வ புண்ணியத்தில் வீட்டில் வந்து தொட்டில் கட்டுறதுக்கு நல்ல செய்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வாய் தகராறு வரும். கணவன் மனைவிக்கிட்டேயே கொஞ்சம் சண்டை வந்து போகும். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பாதிப்பு இல்லை. குடும்பம் நல்லா தான் இருக்குது. குழந்தைங்க வழியில் பார்த்தாலும் அருமையாக தான் இருக்குது. குழந்தைங்க வந்து நல்ல பேர் வாங்கி தருவாங்க. நீங்கள் நினச்சதை விட சமத்தா நடத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி தொந்தரவு இல்லை. ஏன்னா ஜென்மசனி காலமாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குங்க. உழைப்பு வந்து உங்களுதாக இருந்தால் பெருமை வேற ஒருத்தருக்கு தான் போகும். அதுதான் கொஞ்சம் சங்கடப்படுத்துறது. மாடாக உழைக்கிறேன் நல்ல பேர் கிடைக்கல அப்படின்னு மனசு ஏங்கும். ஆஃபீஸ்லேயோ வேலை செய்கிற இடத்துலையோ குடும்பத்திலையோ நீங்கள் தான் அங்கே எல்லா பொறுப்பும் இழுத்து போட்டு செய்வீங்க. ஆனால் கிரெடிட் என்னவோ அது வேற யாராவது தட்டிட்டு போவாங்க. அது கொஞ்சம் பாதிப்பு தரும். சீக்கிரமாகவே காலம் மாறும். மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு விதம் பாரம் இருக்க தான் செய்யுது. நம்மளை யாரும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம், எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் வேகமாக போக மாட்டேங்குது, நத்த மாதிரி தான் நகருதுன்னு ஒரு விரக்தியான சூழ்நிலை. போதா குறைக்கு 12ல் ராகு, கையில் காசு இருக்கும். ராகு வந்து இருக்கிற நிலைமையெல்லாம், ஆனால் நிம்மதி இருக்காது. 12வது இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் ராகு பகவான் உட்காந்துருக்கிறாருல்ல. ராகு 12ல் இருந்தாலே தேவையில்லாத கற்பனையான பயம். உங்களுக்கு கற்பனை பண்ணுறதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை, சும்மாவே கற்பனை பண்ணுவீங்க. இப்போ இந்த நேரத்தில் ராகு வேறு 12ஆம் இடத்துல இருக்கிறாரா, நாளைக்கு நம்ம பொழப்பெல்லாம் என்னாகுமோ ஏதாகுமோ, ஏதாவது தப்பாயிருமோன்னு இல்லாதது பொல்லாதது நினச்சி மனசில் ஒரு பயங்கிறது உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால சீக்கிரம் தூக்கம் வராது. படுத்தா கண்ணு முடிச்சுக்கிட்டே இருக்கும். மனசு ஒரு நிலையில் இருக்காது. ஏதோ இழந்த மாதிரி, ஒரு வெறிச்சு போன மாதிரி மனசு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் இருக்குங்க. சந்திரன் சனி சேர்க்க வேற இந்த நேரம்னா நெருக்கமானவங்களையே சந்தேகப்பட வைக்கும். உங்களுக்கும் சரி மற்றவங்களும் சரி இந்த நேரம் கொஞ்சம் இந்த விஷயம்லாம் கொஞ்சம் நடக்குங்க. சந்திரன் தானே நம்ம மனசு, மனக்காரகன் மேலே சனி உட்காந்துருந்து அதுக்கு பேர் புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. நம்ம பெற்றவங்களோ இல்லைன்னா கூட இருக்கக்கூடியவங்களோ நம்மளை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டாங்களே அப்படின்னு சொந்த பந்தத்து மேலே வர்ற வருத்தம் தான் பெருசாக இருக்கும். நீங்கள் நல்லது செய்ய போய் அது உங்களுக்கு கெட்டதாக தெரியும். நம்பிக்கை துரோகம் உங்களை ரொம்பவே சீக்கிரம் காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த நேரம் கொஞ்சம் கொடுக்கும். யாரோடும் பேச பிடிக்காது, எல்லாரையும் விட்டுட்டு தனியாக எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமான்னு தோணும். அளவுக்கு அதிகமாக மனசு விரக்தியோட எல்லைக்கே கூட்டிகிட்டு போகும்.
உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருல, வெளியாட்கள்ல வர்ற எதிர்ப்பை வந்து நீங்க ஜெயிச்சிருவீங்க. வெளியிலலாம் பாதிப்பு இல்லை. ஆனா நீங்க அந்த சந்திக்கிற அவமானம், அந்த ஏச்சு பேச்சுல மனசுல ஒரு பெரிய வடுவாவே இருக்கும். எதுக்குடா இந்த வம்பு, நமக்கேண்டா இந்த பொழப்புங்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்க வைராகியம் இருக்குது பாத்தீங்களா, அந்த வைராக்கியம் இனி வர்ற காலத்துல உங்களை வாழ வைக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் பலமா இருக்கிறாரு. உங்க மனசு என்னதான் உடைஞ்சு போனாலும் கடைசி நிமிஷத்துல சாமி புண்ணியத்துல ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இந்த நேரம் இருக்குது. அதனால மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. வர நாள் எல்லாமே இந்த ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்க செஞ்சுக்கிறது பரவாயில்லன்னு சொல்லலாங்க. எப்பேற்பட்ட கிரகமும் உங்க குலதெய்வத்துக்கு கட்டுப்பட்டது தான். முதல்ல குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாருல, இது குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கூடவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு. உங்க குலதெய்வம் உங்க கூடவே தான் நிக்குது. அதனால எந்த காரணத்தை கொண்டும் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. ரொம்ப தூரமா இருந்தா கூட ஒரு தடவை போயிட்டு வந்து வீட்டிலேயே தினமும் கூட விளக்கேற்றி உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க கும்பிடுங்க. இந்த ஜூலை மாசம் ஏதாவது ஒரு நல்ல நல்ல குடும்பத்தோட உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சோ அபிஷேகம் செஞ்சோ மனசார வேண்டிட்டு வாங்க. முடியாதவங்க வீட்டு பூஜையில குலதெய்வத்தை நினைச்சு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வச்சு கும்பிடலாம். அதே மாதிரி சனிக்கிழமை ஆனா நீங்க என்ன செய்யணும்னா எள்ளு விளக்கு காலையில இல்லைன்னா சாயங்காலம் பக்கத்துல இருக்கிற சிவாலயத்துல இல்லைன்னா பெருமாள் கோவிலுக்கு போங்க. ஒரு சின்னதா கருப்பு துணியில கொஞ்சோண்டு கருப்பையில் வச்சு முடிச்சா கட்டிக்கோங்க. அதை அகல் விளக்குல வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி சனி பகவானை மனசார கும்பிடணும். விளக்கு ஏற்றிட்டு வர்ற வழியில கோவில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்னா காசு தர்மம் பண்ணுங்க. சனி பகவான் ரொம்ப குளிர்ந்து போவார். 12ல் இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு தூக்கமில்லாத ஒரு உளைச்சலை வீண் விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க ஊர்ல இருக்கிற மாரியம்மன் காளியம்மனை நீங்க தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்.